அம்மா இன்னைக்கு என்னம்மா சாப்பாடு? இன்னைக்கா ம் இன்னைக்கு வந்து சுடு சுடு சாப்பாடு. ம் இன்னைக்கு வந்து கருவாட்டு குழம்பு, ம் வாழைக்காய், கத்திரிக்காய், ம் மாங்காய் போட்டு ம் கருவாட்டு குழம்பு. இங்கே ம் பாருங்க, ம் இது வந்து அந்த காலத்துல மாதிரி வைக்கிற மாதிரி கிடையாது. இது ம் இது என்னன்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு ம் எல்லாத்தையும் வணக்கி மிளகு ஜீரகத்தெல்லாம் எண்ணெயில் போட்டு வறுத்துட்டு ம் அதிலே வெங்காயம், தக்காளி, பூண்டு ம் அதிலே போட்டு எல்லாம் வறுத்துட்டு அதிலே குழம்பு மிளகாத்தூள், மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாத்தையும் அதிலே போட்டு வணக்கிட்டு அதை வந்து ஒரு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு மறுபடியும் ஒரு சின்ன வெங்காயத்தில் கொஞ்சம் பாதி வெட்டிட்டு இது வெந்தயம், கடுகு, ஜீரகம் போட்டு தாளித்து அந்த வெங்காயத்தை வணங்கின உடனே அந்த வணக்கி வச்சுக்கிறத தூக்கி ஊற்றி அதிலே வேணுங்கிறத உரப்பு பத்தாடி கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு மறுபடியும் மீன் மசாலா கொஞ்சம் தூள் போட்டு இதை நல்லா செஞ்சு வச்சுட்டு கத்திரிக்காயை எண்ணெயில் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். வச்சு இதெல்லாம் ஸ்பெஷலாக செஞ்ச குழம்பு. இது சூப்பராக இருக்கும் குழம்பு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி இருக்குது பாருங்கள். அப்போல்லாம் வந்து வெறும் புளியை வரைச்சி இதெல்லாம் மஞ்சள் மிளகாத்தூள் அப்படி போட்ட குழம்பு இல்லை. இது வணக்கி அரைச்சி வச்ச குழம்பு. இது 3 நாள் 4 நாள் இருந்தாலும் அப்படியே இருக்கும் மக்களே, சூப்பராக இருக்கும். இந்த பீன்ஸு கேரட்டு பொரியல், இன்னைக்கு பீன்ஸு கேரட்டு பொரியல், பருப்பு ரசம் இருக்குது. இன்னைக்கு இதான் மக்களே. இன்னைக்கு 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 இதுதான் மக்கள், இதுதான் உங்களுக்கு மக்களே உங்களுக்கு சாப்பாடு இன்னைக்கு. பாருங்க இன்னைக்கு சுட சுட சாப்பாடு. இங்கே பாருங்கள், இன்னைக்கு கேரட்டு பீன்ஸு பொரியல். எப்பயுமே புளிக்குழம்பு எல்லாம் இது மாதிரி வச்சாங்கன்னா ஒரு இந்த பொரியல் மாதிரி வச்சிடணும், அப்போ தான் மக்களே நல்லாயிருக்கும். எக்ஸ்ட்ரா ஒன்று வைக்கலான்னு பார்த்தேன், மணி ஆயிடுச்சு இன்னைக்கு. அதனால் இன்னைக்கு இதோட வச்சுட்டேன் மக்களே. சூப்பராக இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்க எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், மாங்காய் வேறு போட்டிருக்கேன், நல்லா மாங்காய் போட்டிருக்கேன் மக்களே. எப்படி இருக்குது எல்லாம் சாப்பிட வாங்க, சாப்பிட வாங்க மக்களே. சாப்பிட வாங்க, சாப்பிடுங்க. எப்படி இருக்குங்க சொல்லுங்கள். இன்றைக்கி கருவாடு குழம்பு, ஸ்பெஷல் குழம்பு, ரொம்ப நாள் ஆச்சு வச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி இது வணக்கி அரைக்கிறதுனால 2-3 நாள் தான் அப்படியே இருக்கும். மேலே கொஞ்சம் தேங்காய் திருவி போட்டிருக்கேன் மக்களே. எப்படிங்க குழம்பு? சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க இன்றைக்கி. அதான் சாப்பாடுங்க. இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சு கருவாடு குழம்பு வச்சு. ஏன்னா கருவாடு எங்கேயுமே ஒரு நல்ல கருவாடாக கிடைக்க மாட்டேங்குது. இன்றைக்கி தேடி பிடிச்சி நான் கருவாடு வெள்ளையாக வாங்கிட்டு வந்தேன். ஒரு மாதிரி இருந்தால் நான் வாங்க மாட்டேன், அதனால் வெள்ளையாக வாங்கிட்டு வந்தேன் மக்களே. எப்படி இருக்குங்க சார், நல்லா இருக்குங்களா? அருமையாக இருக்குமா சாப்பாடு? அருமையாக இருக்கா? குழம்பு நல்லா இருக்குமா? குழம்பு சாப்பாடு நல்லா இருக்கு. கருவாடு குழம்பு சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சும்மா. சரி, ஆசையாக இருக்குன்னு வாங்கிட்டு சொல்லி சாப்பிடலாம். வேறு என்ன சொல்கிறீங்க மக்களுக்கு? ரொம்ப சந்தோஷம். மக்கள் அனைவரும் இதே மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க, பயன்பெறுங்க. நல்லா அருமையாக இருக்குது. வேறு இதை அந்த அம்மாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அடுத்த வீடியோவில் அவங்க அப்ளை பண்ணுவாங்க, தெரிஞ்சுக்கங்க எப்படி செய்யணும். எதுவும் சொல்லுங்கள், பாய் சொல்லுங்கள், சாப்பிட கூப்பிடுங்க. பாய், அனைவரும் சாப்பிடுவாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி.